நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025 தமிழ்ல எடுக்கப்பட்ட பூர்வீகம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு 3 அக்கா தங்கச்சிங்க தன்னுடைய அண்ணன் பையனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொண்ணு வந்துட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு ஒரு கல்யாண வயசுல எப்படி இருந்தாரு அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற மேரேஜ் ட்ராமாலாம் என்ன, இதுக்கும் ப்ரெசண்ட்ல இருக்கிற சம்பவங்களுக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஸோ இந்த படமுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா மேரேஜ் ஆன கப்புள்ஸுக்கும் அவங்க இருக்கிற அந்த வீட்டுல என்னமான ஒரு ப்ராப்ளம்லாம் ஏற்படுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா கொண்டு போவாங்க. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை நடிச்ச எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்துற ஒரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எந்த ஒரு புதுசான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு மேரேஜ் ஃபேமிலி ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம்.